நான் டாக்டர் சமீர் அன்வாரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் ஒரு மறுவாழ்வு நிபுணர். நாங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்னவென்றால், மறுவாழ்வு நிபுணர் என்றால் என்ன? மறுவாழ்வு நிபுணர் என்பது உடல் மற்றும் மறுவாழ்வு அம்சங்களில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர். உடல் சார்ந்த அம்சங்களை மட்டுமல்லாமல் முழுமையான அணுகுமுறையையும் கொண்டிருக்கிறார். அதாவது மாற்றம் ஏற்படும் போது உளவியல் அம்சங்களை பார்க்கும், மாற்றம் தொடர்பான பிரச்சனைகள், வேலைக்கு திரும்புதல், பொழுதுபோக்கு செயல்பாடுகளுக்கு திரும்புதல், பாலியல் மற்றும் வாழ்க்கை பங்குகள் போன்றவற்றை மேம்படுத்தும், மீட்பு அதிகரிக்கவும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளது. எனக்கு மறுவாழ்வு மருத்துவர் தேவைப்பட்டால் அவரை எவ்வாறு கண்டுபிடிப்பது? பொதுவாக மறுவாழ்வு மருத்துவர்கள் பெரிய பொதுவான மருத்துவமனைகளில் உள்ள சிறப்பு மறுவாழ்வு வார்டுகளில் அல்லது தனித்துவமான மறுவாழ்வு மையங்களில் வேலை செய்கிறார்கள். நியூசிலாந்து மற்றும் உலகின் அனைத்து நாடுகளிலும் பல மையங்கள் உள்ளன. மறுவாழ்வு மருத்துவர் மற்றும் மறுவாழ்வு மையம் அல்லது குழுவின் சேவைகளை அணுகுவது திடீர் அறுவை சிகிச்சை அல்லது மருத்துவ வார்டுகள் அல்லது முதன்மை பராமரிப்பு மருத்துவர்கள் அல்லது சமூகத்தில் உள்ள பிற சுகாதார நிபுணர்களின் பரிந்துரையால் செய்யப்படுகிறது. நீங்கள் மறுவாழ்வு குழுவை பற்றி குறிப்பிட்டீங்க. குழு என்னால் என்ன? இது இந்த நிபுணத்துவத்தின் தனித்துவமான அம்சம். ஸோ இது குழு வேலை முறையில் செய்யப்படுகிறது. மறுவாழ்வு மருத்துவர் தனியாக மறுவாழ்வு செயல்முறையை நடத்த முடியாது. இதில் பெரிய குழு சிகிச்சையாளர்கள் உள்ளனர். அதில் உடற்பயிற்சி சிகிச்சையாளர்கள், தொழில்சார் சிகிச்சையாளர்கள், பேச்சு சிகிச்சையாளர்கள் மற்றும் இந்த துறையில் உள்ள பல நிபுணர்கள் அடங்குவர். மறுவாழ்வு செயல்முறையில் நான் வெளிநோயாளியாக இருக்க வேண்டுமா? நான் உங்களை உடனே வீட்டுக்கு திரும்ப முடியுமா? அல்லது ஒரு காலத்துக்கு மருத்துவமனையில் தங்க வேண்டுமா? ஆனால் இது மாற்றத்தின் தன்மையை பொறுத்தது. சில மாற்றங்கள் திடீர் நிலைமையின் பின்னர் உடனடியாக தீவிர உள்நோயாளி மறுவாழ்வு தேவைப்படும். ஆனால் மாற்றங்கள் சமூகத்தில் நோயாளியின் செயல்பாட்டை முக்கியமாக பாதிக்கவில்லை என்றால் அவர்கள் வெளிநோயாளிகளாக வரலாம் அல்லது சமூகத்திலேயே மறுவாழ்வு பெறலாம். அதாவது வீட்டில் சேவைகள். நான் ஒரு மறுவாழ்வு மையத்தை பார்வையிட்டால் எனக்கு ஒரு பக்கவாதம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? நீங்கள் முதலில் மதிப்பீட்டு செயல்முறையில் செல்லுவீர்கள். தற்போதைய செயல்பாட்டு நிலையை பார்க்க என்ன குறைகள், என்ன பிரச்சனைகள். நோயாளி பொதுவாக அனைத்து குழு உறுப்பினர்களாலும் மதிப்பீடு செய்யப்படுகிறார். அதில் மருத்துவர், உடற்பயிற்சி சிகிச்சையாளர், தொழில்சார் சிகிச்சையாளர், பேச்சு சிகிச்சையாளர், செவிலியர்கள், சமூக பணியாளர்கள் போன்றோர் அடங்குவர். இந்த சிறப்பு சிகிச்சையாளர் செயல்பாடுகளை நான் விரிவாக விளக்க முடியும். ஆனால் இந்த ஆரம்ப மதிப்பீட்டு செயல்முறையின் மிக முக்கியமான அம்சம் இந்த குறிப்பிட்ட நோயாளி மற்றும் அல்லது அவரது குடும்பம் எதை அடைய விரும்புகிறார்கள் என்பதை பார்க்கும் நோக்கமாகும். இந்த இலக்குகள் அமைக்கப்பட்ட பிறகு மறுவாழ்வு குழுவிற்கு மறுவாழ்வு செயல்முறையை அந்த இலக்குகளை நோக்கி அமைத்து நோயாளியை அவற்றை அடைய உதவுவதற்கும் வெற்றிகரமாக வீட்டிற்கு வெளியேற்றுவதற்கும் ஏற்பாடு செய்ய முடியும். எனக்கு பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு மறுவாழ்வு பெறுவது முக்கியம் என்று கேட்டேன். ஏன் அது முக்கியம்? இங்கு முக்கிய பிரச்சனை ஆரம்ப மறுவாழ்வு தலையீடுகள் சிறந்தது. ஆய்வுகள் காட்டியுள்ளன, பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு ஆரம்ப வாரங்களில் மீட்பு வேகமாக நடக்கிறது. இந்த மீட்பு காலத்தை நன்கு பயன்படுத்தி மறுவாழ்வு உள்ளீட்டை தீவிரப்படுத்தி முடிவுகளை அதிகரிக்க விரும்புகிறோம். பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு எவ்வளவு நேரம் எடுக்கிறது? நான் பக்கவாதம் ஏற்படும் முன் இருந்த உடல் செயல்பாட்டிற்கு திரும்புவேனா? அது ஆரம்ப பக்கவாதத்தின் தீவிரத்தன்மை மற்றும் வலிமையை பொறுத்தது. பக்கவாதம் மூளையில் எங்கு உள்ளது, மற்ற உடல்நல குறைபாடுகள் அல்லது இதய நிலை அல்லது நுரையீரல் நிலை போன்ற பிற மருத்துவ நிலைகள் மறுவாழ்வு செயல்முறையை தடுக்கின்றன அல்லது உண்மையில் உளவியல் பிரச்சனைகள் உள்ளன. பொதுவாக நோயாளிகள் ஆரம்பத்தில் முக்கியமான குறைகள் இல்லாதவர்களாக இருந்தால் சில வாரங்களில் மேம்படலாம். ஆனால் வேறு அவர்கள் முக்கியமான குறைகள் இருந்தால் அவங்களுக்கு சில வாரங்கள், உண்மையில் சில மாதங்கள் ஆகலாம். ஆராய்ச்சி காட்டியுள்ளன, பக்கவாதம் ஏற்பட்டவர்களும் தீவிர அல்லது அடர்த்தியான பக்கவாதம் இருந்தாலும் பல ஆண்டுகளாக மீட்க முடியும். ஆனால் மெதுவாகவே. பக்கவாதம் காரணமாக மாற்றத்துடன் வாழ்வதற்கான உங்களுடைய ஆலோசனை என்ன? மறுவாழ்வு செயல்முறையை முடித்துவிட்டு சுதந்திரம் மற்றும் தினசரி வாழ்க்கை செயல்பாடுகளில் நல்ல அளவுக்கு முன்னேற்றம் அடைந்துவிட்டால்
பெரும்பாலான நோயாளிகள் அல்லது நோயாளிகள் சாதாரண வாழ்க்கை செயல்பாடுகளுக்கு குடும்பத்தில் அல்லது வேலைக்கு திரும்ப வேண்டும். ஆனால் நீங்கள் சில நேரங்களில் வேலை நேரத்தை குறைக்க அல்லது வேலை மாற்றங்களை பார்க்க வேண்டும். மற்ற வாழ்க்கை பங்குகளை இயக்கவும் பொழுதுபோக்கு செயல்பாடுகள், பொழுதுபோக்குகள், பாலியல் மற்றும் அனைத்து இந்த பிரச்சனைகளும் அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். பக்கவாதம் காரணமாக மாற்றத்துடன் வாழ்வதற்கான உங்களுடைய ஆலோசனை என்ன? மறுவாழ்வு செயல்முறையை முடித்துவிட்டு சுதந்திரம் மற்றும் தினசரி வாழ்க்கை செயல்பாடுகளில் நல்ல அளவுக்கு முன்னேற்றம் அடைந்துவிட்டால் பெரும்பாலான நோயாளிகள் அல்லது நோயாளிகள் சாதாரண வாழ்க்கை செயல்பாடுகளுக்கு குடும்பத்தில் அல்லது வேலைக்கு திரும்ப வேண்டும். ஆனால் நீங்கள் சில நேரங்களில் வேலை நேரத்தை குறைக்க அல்லது சரி வேலை மாற்றங்களை பார்க்க வேண்டும். மற்ற வாழ்க்கை பங்குகளை ஏற்கவும் பொழுதுபோக்கு செயல்பாடுகள், பொழுதுபோக்குகள், பாலியல் மற்றும் அனைத்து இந்த பிரச்சனைகளும் அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். எனக்கு பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு நான் மீண்டும் கார் ஓட்ட முடியுமா? நீங்கள் வாழும் நாட்டை பொறுத்தது. நியூசிலாந்தில் 1 மாதம் தடை உள்ளது சட்டப்படி. பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு 1 மாதத்திற்கு கார் ஓட்ட அனுமதி இல்லை. அதன் பிறகு மீட்பு நிலையை பொறுத்தது. நோயாளி நல்லா மீண்டிருந்தால் அதை சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் அல்லது தொழில்சார் சிகிச்சையாளர் மதிப்பீடு செய்தால் அவர்கள் மீண்டும் கார் ஓட்ட அனுமதி பெறுவார்கள். சில சந்தர்ப்பங்களில் சாலை ஓட்டுதல் மதிப்பீடு தேவைப்படும். நோயாளி மீண்டும் கார் ஓட்ட அனுமதி பெறுவதற்கு முன் பாலியல் செயல்பாடு பற்றி என்ன? பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு நான் என் சாதாரண பாலியல் செயல்பாட்டை மீண்டும் பெற முடியுமா? பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு பாலியல் செயலிழப்பு அதிகமாக உள்ளது. இது பல காரணங்களால் ஏற்படலாம். உதாரணமாக மருந்து பக்க விளைவுகள், இவை மிகவும் பொதுவானவை. உளவியல் அம்சங்கள், மற்றொரு பக்கவாதம் ஏற்படும் பயம் அல்லது சரி கணவன் மனைவிக்கிடையே தொடர்பு. ஆனால் இவை அனைத்தும் பாலியல் செயல்பாட்டை மீண்டும் தொடங்குவதற்கு பெரிய தடைகள் அல்ல. இது இலக்காக இருக்க வேண்டும். சில கல்வி மற்றும் ஆலோசனை தேவைப்படலாம் அதை அடைய. சரி என் பக்கவாதத்திற்கு பின் மீளுருவாக்கத்தின் ஒரு பகுதியாக நான் செயல்படுவது ஏன் முக்கியம்? சரி, செயலற்றிருப்பது உங்களுக்கு பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. ஆராய்ச்சிகள் காட்டியுள்ளன. உடல் செயலற்றிருப்பது முதலில் பக்கவாதம் ஏற்படுவதற்கான ஒரு அபாய காரணியாகும். மேலும் நீங்கள் உங்களுடைய உடல் செயல்பாடுகளை அதிகரித்தால் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பு குறைகிறது. எனவே உண்மையில் பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் நல்ல அளவிலான உடல் சுயாதீனத்தையும் இயக்கத்தையும் பெற்றிருந்தால் உடற்பயிற்சி நிபுணரின் மேற்பார்வையில் ஒரு படிப்படியான உடற்பயிற்சி இலக்காக இருக்க வேண்டும். அதை பயன்படுத்துங்கள் அல்லது இழக்கவும் என்ற சொற்றொடரை நான் கேட்டுள்ளேன். அது மீளுருவாக்கத்திற்கு பொருந்துமா? சரி, பாதிக்கப்பட்ட உடல் பகுதியின் செயல்பாட்டை மீண்டும் பெற முயற்சிப்பது முக்கியம். இது அதை பயன்படுத்துங்கள் அல்லது இழக்கவும் என்ற விஷயம் அல்ல. சில நேரங்களில் செயல்பாட்டை மீண்டும் பெறுவது மிகவும் கடினமாக இருக்கும். மீளுருவாக்க குழுவினை சுற்றியுள்ள பாதிக்கப்பட்ட உடல் பகுதியின் செயல்பாடு மற்றும் பயன்பாடு தத்ரீஜமாக மேம்பட வேண்டும் என்று நம்புகிறோம். அது நடந்தவுடன் உண்மையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அன்றாட செயல்பாடுகளில் அதிகமாக பயன்படுத்துவது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை வழங்கும். மற்ற பேச்சு மொழி நிபுணர்கள் பற்றி என்ன? சரி, பேச்சு நிபுணர்கள் 2 அம்சங்களில் கவனம் செலுத்துகிறார்கள். பேச்சு பகுதி இது பேச்சில் உள்ள எந்த ஒரு சிரமத்தையும் மேம்படுத்த முயற்சிக்கிறது. இது பேச்சின் சுழற்சி மட்டுமே இருக்கலாம் அல்லது இது மேலும் பேச்சின் கடினமான பகுதி, குறைபாடுகள், பேச்சுவார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமை அல்லது உண்மையில் பேச்சுவார்த்தைகளை உருவாக்க முடியாமை போன்றவை இருக்கலாம். பேச்சு நிபுணரின் மற்றொரு அம்சம் விழுங்கும் முறையை பார்ப்பது மற்றும் இந்த விழுங்கன் முறையை முஸ்டியாக இருக்க செய்வது மற்றும் நோயாளியை அதை அடைய உதவுவது. இல்லையெனில் நுரையீரல் தொற்றுகள் மற்றும் அத்தகைய விஷயங்களை ஏற்படுத்துவதில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். மெட்ரோட தொழில் நிபுணர் பற்றி என்ன? அவங்களோட உடற்பயிற்சி நிபுணருக்கு மாறுபட்டவர்களா? சரி, அவர்கள் மாறுபட்டவர்கள். அவர்கள் அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளில் சுயாதீனத்தை பெற முயற்சிக்கிறார்கள். எனவே கழிப்பறை, உடை அணிதல், உணவு உண்டல், அலங்காரம், குளியல் போன்ற செயல்பாடுகள். அவர்கள் நோயாளிகளுக்கு உபகரணங்களை வழங்கவும் முடியும். அதாவது
நோயாளிகள் அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளை எளிதாக செய்ய உதவும் சாதனங்கள், தூரத்தில் உள்ள பொருட்களை பிடிக்க உதவும் சாதனங்கள் அல்லது சக்கர நாற்காலி சில நேரங்களில் வழங்கப்படலாம். இயக்கம் சுயாதீனமாகவும் பாதுகாப்பாகவும் அடைய முடியாத பட்சத்தில், மேலும் வீட்டில் வழங்கப்பட வேண்டிய உபகரணங்களை பார்வையிடவும் அல்லது நோயாளி மற்றும் குடும்பத்திற்கே எளிதாக இருக்க சில மாற்றங்களை வீட்டில் செய்யவும். உடற்பயிற்சி நிபுணர்கள், தொழில் நிபுணர்கள் மற்றும் பேச்சு மொழி நிபுணர்கள் போன்ற நிபுணர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்பதை நாங்கள் விவாதித்துள்ளோம். உங்கள் குழுவில் வேறு யாராவது உள்ளார்களா? ஆமாம், சமமாக முக்கியமான பல்வேறு நிபுணர்கள் உள்ளனர். உதாரணமாக மீளுருவாக்க செவிலியர்கள். அவர்கள் செவிலியர்களாக தங்கள் நன்கு அறியப்பட்ட முக்கிய பங்குடன், ஆனால் மீளுருவாக்கத் துறையில் அவர்கள் மற்ற பங்குகளை ஏற்கிறார்கள். பக்கவாதத்திற்கு பின் குடல் மற்றும் மலம் சிரமங்களை நிர்வகித்தல், நோயாளிகள் தங்கள் சிகிச்சையிலிருந்து பெறும் செயல்பாட்டு முன்னேற்றங்களை அன்றாட செயல்பாடுகளில் இணைத்தல், பக்கவாதம், அதன் விளைவுகள் மற்றும் தடுப்பு போன்றவற்றை பற்றிய கல்வியை நோயாளி மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு வழங்குதல். மற்ற முக்கிய குழு உறுப்பினர்கள் சமூக பணியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். எனவே அவர்கள் நோயாளி மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க பொருத்தமான நலன்களை பெறுவதன் மூலம் உதவுகிறார்கள். உதாரணமாக சில வாடிக்கையாளர்கள் தங்கள் முந்தைய வீட்டிற்கு திரும்ப முடியாது எனில், உதாரணமாக அது மேல்தளம் மற்றும் கீழ்தளம் மற்றும் வாழ்வு மேல்தளத்தில் உள்ளது. எனவே அவர்கள் வேறு வீட்டிற்கு மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். எனவே வீட்டு நிறுவனம் மூலம் விண்ணப்பிக்க உதவுதல். குடும்பத்திற்கும் சிரமங்களுக்கு ஏற்ப ஒத்துப்போகவும் வெளிப்புற நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் உதவுதல். உதாரணமாக குடியிருப்பு பராமரிப்பில் பொருத்தமான நிதி அல்லது வீட்டில் உதவி அல்லது அல்லது தனிப்பட்ட பராமரிப்பாளர்கள் வழங்குதல். உடற்பயிற்சி நிபுணர்கள், தொழில் நிபுணர்கள் மற்றும் பேச்சு மொழி நிபுணர்கள் போன்ற நிபுணர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்பதை நாங்கள் விவாதித்துள்ளோம். உங்கள் குழுவில் வேறு யாராவது உள்ளார்களா? ஆம், சமமாக முக்கியமான பல்வேறு நிபுணர்கள் உள்ளனர். உதாரணமாக மீளுருவாக்க செவிலியர்கள். அவர்கள் செவிலியர்களாக தங்கள் நன்கு அறியப்பட்ட முக்கிய பங்குடன், ஆனால் மீளுருவாக்கத் துறையில் அவர்கள் மற்ற பங்குகளை ஏற்கிறார்கள். பக்கவாதத்திற்கு பின் குடல் மற்றும் மலம் சிரமங்களை நிர்வகித்தல், நோயாளிகள் தங்கள் சிகிச்சையிலிருந்து பெறும் செயல்பாட்டு முன்னேற்றங்களை அன்றாட செயல்பாடுகளில் இணைத்தல், பக்கவாதம், அதன் விளைவுகள் மற்றும் தடுப்பு போன்றவற்றை பற்றிய கல்வியை நோயாளி மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு வழங்குதல். மற்ற முக்கிய குழு உறுப்பினர்கள் சமூக பணியாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். நீங்கள் அறிந்திருப்பது போல வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பங்கு சில பக்கவாத வாடிக்கையாளர்களில் உள்ளது. எனவே அவர்கள் நோயாளி மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க பொருத்தமான நலன்களை பெறுவதன் மூலம் உதவுகிறார்கள். உதாரணமாக சில வாடிக்கையாளர்கள் தங்கள் முந்தைய வீட்டுக்கு திரும்ப முடியாது ஏனெனில், உதாரணமாக அது மேல்தளம் மற்றும் கீழ்தளம் மற்றும் வாழ்வு மேல்தளத்தில் உள்ளது. எனவே அவர்கள் வேறு வீட்டிற்கு மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். எனவே வீட்டு நிறுவனம் மூலம் விண்ணப்பிக்க உதவுதல், குடும்பத்திற்கும் சிரமங்களுக்கு ஏற்ப ஒத்துப்போகவும் வெளிப்புற நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் உதவுதல். உதாரணமாக பொருத்தமான குடியிருப்பு பராமரிப்பில் பொருத்தமான நிதி அல்லது வீட்டில் உதவி அல்லது அல்லது தனிப்பட்ட பராமரிப்பாளர்கள் வழங்குதல். இந்த வீட்டில் உதவி என்ன? நோயாளி உதாரணமாக தனியாக வாழ்ந்தால் அல்லது தனியாக வாழ்ந்தால் மற்றும் அவர்கள் தங்கள் அளவிற்கு மீண்டும் தனியாக வாழ முடியும். ஆனால் பிறப்பந்து அவர்கள் கனமான வீட்டு வேலைகளில் பங்கேற்க முடியாது. எனவே வீட்டில் உதவிகள் அந்த பங்குகளை அடைய உதவுகிறார்கள். நோயாளி தொடரலாம் சமூகத்தில் வாழ. எனவே அவர்கள் அங்கு தொடர்வதற்கு தேவையான உதவியுடன் வாழ முடியும். மீளுருவாக்கத்திற்கு குழு அணுகுமுறை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். பக்கவாதத்திலிருந்து மீள உதவ பல்வேறு வேலையுடன் பல்வேறு நபர்கள் இருந்தனர். இந்த நபர்கள் உண்மையில் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் விளக்க முடியுமா? சரி, நான் முன்பு குறிப்பிட்டது போல மீளுருவாக்க குழு ஒரு குழு நிபுணர்களாக வேலை செய்கிறது. நோயாளியின் மீது தங்கள் கவனத்தை திருப்பி நோயாளியின் சொந்த இலக்குகளை அடைய முயற்சிக்கிறது. நாங்கள் செயல்முறையை முழுமையாக பார்க்க முயற்சிக்கிறோம். எனவே இந்த பல்வேறு குழு உறுப்பினர்களை உள்ளடக்குகிறோம். உதாரணமாக
உடற்பயிற்சி நிபுணர்கள் இயக்க சிக்கல்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறார்கள். படுக்கையிலிருந்து நாற்காலிக்கு மாற்றுதல். சமநிலையை மீண்டும் பெறுதல். நடக்கும் திறனை மீண்டும் பெறுதல். ஆரம்பத்தில் அது சில உபகரணங்கள் மூலம் உதவப்பட வேண்டும். உதாரணமாக குச்சி அல்லது ஒரு கட்டமைப்பு. ஆனால் நம்பிக்கையாக இறுதியில் சுயாதீனமாக நடக்க முடியும். மிகவும் நன்றி. நன்றி.